Hello everyone, welcome to Tech. How to become a good DevOps engineer in 2025. ஓகே இப்போ மோஸ்ட்டாக க்ரோமில் போயிட்டு ஆர் யூடியூப்பில் போயிட்டு டாப் பேயிங் ஸ்கில்ஸ் இன் 2025 போட்டு பாருங்க. மோஸ்ட்டாக டாப் 5க்குள்ளே டெவாப்ஸ் இல்லை க்ளவுட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். சில கம்பெனிஸ் வந்து டெவலப்பரோட டெவாப்ஸுக்கு ஹை பேயிங் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நான் ஒரு டெவலப்பராக இருக்கேன் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 10+ கம்பெனிஸில் அப்ளை பண்ணுறேன். ஆப்வியஸாக ஒரு 100 கம்பெனிஸ் அப்ளை பண்ணால் 10 கம்பெனிஸ் தான் நம்மள கன்சிடர் பண்ணி ஓகே இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. அந்த 10 கம்பெனிஸில் 2 கம்பெனிஸ் தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. இப்போ இந்த 10 கம்பெனிஸில் இப்போ நான் ஒரு ரியாக்ட் டெவலப்பர் இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் ரியாக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை வச்சு நான் ஒரு 10 கம்பெனிஸ் கூப்பிட்டுருக்காங்கன்னா அந்த 10 கம்பெனிஸ்லேயும் ரியாக்ட் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா ரியாக்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தா ஆங்குலர் இருக்குது, வியூஜேஸ் இருக்குது, நெஸ்ட்ஜேஸ் இருக்குது, வாட்டர். பட் சிமிலராக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா சேம் எக்ஸ்பீரியன்ஸை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதேமாரி தான் இப்போ நான் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு இமேஜின் பண்ணிக்கலாம். சேம் நான் அதே 100 கம்பெனிஸ் அப்ளை பண்ணுறேன்னா அதில் 10 கம்பெனிஸ் கூப்பிட்றேன்னா ஆப்வியஸாக 10ல் 9 கம்பெனிஸ் கிட்ட டெவாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 99% கம்பெனிஸ் வந்து இப்போ டெவாப்ஸ் 1ல் வந்துட்டாங்க. ஏன்னா க்ளவுடு உள்ள மைக்ரேட் ஆகுறதுனால. ஸோ வந்து இப்போ டெவாப்ஸ் இருக்கனால நான் வந்து ஈஸியாக ரோல் ப்ளே பண்ணலாம். அதாவது கம்பேரிட்டிவ்லி சம் கம்பெனிஸில் சம் டூல்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமா தெரிஞ்சு சேம் டெக்னாலஜி தான் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரிலேட்டட் டு ஓப்பன் சோர்ஸ் இருக்கலாம், ஆர்எல்ஸ் அமேசான் ஓரியன்டட் இருக்கலாம், அசூர் ஓரியன்டட் இருக்கலாம். பட் ப்ராக்ரஸ் ஒன்று தான். ஓகே, இப்போ வந்து ரோட் மேப்குள்ளே போகலாம். 2025 ரோட் மேப்குள்ளே இதை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4 to 6 மந்த்ஸ் கிட்ட டைம் பீரியட் ஆகும். ஓகே, இந்த ரோட் மேப் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பர்சனல் சஜஷனாக சொல்கிறேன். சம் பிகினராக இருந்தால் ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, ஹார்ட் டிஸ்க்னா என்ன, சிபியூனா என்ன, மெமரினா என்ன, சர்வர்னா என்ன, ஹார்ட் டிஸ்க்னா என்ன, இதை பற்றி கொஞ்சம் பேசிக் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த டொமைனில் கொஞ்சம் பெட்டராக ஸ்ட்ரெயின் ஆகலாம். ஓகே, இதை வந்து 11 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து 11 ப்ராக்ரஸ் ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் ஒரு குட் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆக முடியும். நீங்கள் இது எல்லாமே ஆகலாம். நான் வந்து ஓகே 2-3 டெக்னாலஜி வச்சுட்டு நான் டெவாப்ஸ் இன்ஜினியர் சொல்லலாம். பட் ஒரு குட் டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி லினக்ஸ் தான். லினக்ஸ்னா என்ன, எத்தனை டைப் ஆஃப் லினக்ஸ் இருக்குது, ஓகே டெபியன்னா என்ன, ஆர்ச்னா என்ன, அந்த இதில் பார்த்தா ஏபிடினா என்ன, எம்னா என்ன, பிகேஜினா என்ன, இதில் என் நம்பர் ஆஃப் ஓஎஸ் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்தா எனக்கு லிஸ்ட் ஆகும் தெரியும். பட் அந்த லிஸ்ட் ஆகிறதுக்கான கமாண்ட்ஸ் எங்கே இருக்குது, அதுக்கான பின் ஃபைல் எங்கே இருக்குது, பைனரி ஃபைல் எங்கே இருக்குது, கர்னல்னா என்ன, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே, இதை பற்றி வீடியோஸ் என்னாலும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்குது லினக்ஸ்னா என்னென்னு. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேபி அதை கூட செக் பண்ணி பாருங்கள். ஓகே, செகண்டு நெட்வொர்க்கிங். ஓகே, நெட்வொர்க்கிங் தேவைன்னு கேட்டால் ஆப்வியஸாக தேவை. இப்போ நான் வந்து ஓகே நெட்வொர்க்கிங்னால தான் உங்களோட இந்த வீடியோவில் கம்யூனிகேட் பண்ணுறேன். நெட்வொர்க்கில் என்னென்ன மாதிரி நெட்வொர்க்கிங் தேவைன்னா ஓஎஸ்ஐ லேயர்ஸ் தெரிஞ்சால் பெட்டர். ஆர்எல்ஸ் நீங்கள் ஹெச்டிடிபினா என்ன, ஹெச்டிபிஎஸ்னா என்ன, ஓகே அதில் டிசிபினா என்ன, யூடிபினா என்ன, அதில் ஐபி அட்ரஸ்னா என்ன, IP4க்கு IP6க்கு என்ன டிஃப்ரென்ஸு. ஓகே, இதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ 1 hour கிட்ட போட்டு பண்ணிக்கிறேன் நெட்வொர்க்கிங் பற்றி. ஸோ அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதுவும் தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும். தேர்டு ஸ்கில் பார்த்தா பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸு. ஓகே, நீங்கள் டெவாப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஓகே ஒரு 8 to 10 இயர்ஸ் டெவாப்ஸில் ஜெர்னி பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய ப்ரிஃபர்டபுள் லாங்குவேஜ் வந்து பைத்தான் ஆர் கோ. இது ரெண்டில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஸ்ட்ராங் பண்ணால் பெட்டராக இருக்கும். பட் என்னோட கைண்ட் சஜஷன் என்னென்னா எல்லா லாங்குவேஜும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ எனக்கு வந்து ஓகே சினா என்ன, HTML என்ன, CSSனா என்ன, ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, பேசிக்காக ஒரு சின்ன அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் பண்ணி டிப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை ஒரு ப்ரொடக்ஷனில் ரன் பண்ண போகிறீங்க. அது ரன் பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷன் பற்றி ஐடியா வேணும், அது எப்படி ரன் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒரு ரியாக்ட் ஆங்குலர்னா எனக்கு வந்து நோட் மாடல்ஸ் தேவை, நோஜேஸ் வச்சு ரன் பண்ணணும். அதே நான் வந்து ஓகே ஜாவானா டாம் கேட், அப்பாச்சி இதை வச்சு ரன் பண்ணணும். சம் சிமிலர் ஐடியாஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்ல வரேன். ப்ரோக்ராமிங்கில் செல்ஃப் ஸ்கிரிப்ட் இருந்தால் ஃபார் பெட்டராகவே இருக்கும். ஆட்டோமேஷன்ஸ்களும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பார்த்தா ஃபோர்த்து ஸ்கில் பார்த்தா கிட்டு. ஆப்வியஸாக உங்களுக்கு கிட்டு தேவை. ஏன்னா நீங்கள் டெவலப்பர் கிட்ட கோடு வாங்குறதாகட்டும், உங்களுடைய கோடு வந்து ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணுறது, டெஸ்ட் டைம் மூவ் பண்ணுறது, டெபினியரை மூவ் பண்ணுறது எல்லாமே கிட்டை வச்சு தான் மூவ் பண்ண போகிறீங்க. ஆப்வியஸாக நம்ம சேனலில் கிட்டுக்கும் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட வீடியோ இருக்கும் டீட்டெயிலாக. கிட்டுன்னு என்ன, அது எப்படி பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணுறாங்க, அது எப்படி அப்ரோச்சபிளாக இருக்கும், ஈஸி டு ஹேண்டிலாக இருக்கும். கிட்டு, கிட்டப், பிட் பேக்கெட்டு, கிட் லேபு சிமிலராக மோஸ்ட்டாக ஒன்று தான். அடுத்தது க்ளவுடு. ஆப்வியஸாக க்ளவுட்னா அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். AWS இருக்கலாம், Azure இருக்கலாம், Google Cloud இருக்கலாம், Alibaba இருக்கலாம், IBM இருக்கலாம், வாட் எவர் க்ளவுட். பட் ஒரு க்ளவுடில் ஸ்ட்ராங்காக இருந்தால் பெட்டராக இருக்கும் டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு. அது என்ன க்ளவுடாக வேணா இருக்கலாம். இப்போ நம்ம சேனலில் பார்த்தா AWSக்கான பிளேலிஸ்ட் இருக்கும், Azureக்கான பிளேலிஸ்ட் இருக்கும். க்ளவுடில் எந்த அளவுக்கு தெரியணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 மாடல்ஸ் ஐடியா இருந்தால் ஓகே தான். நெட்வொர்க் இன்ஜினியரிங்,
ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மானிட்டரிங் இன்ஜினியரிங், அப்புறம் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங். மோஸ்ட்டாக எந்த க்ளவுட் எடுத்தாலும் AWS இருக்கட்டும், Azure இருக்கட்டும், IBM இருக்கட்டும், Alibaba இருக்கட்டும், எல்லா க்ளவுடுக்குமே இந்த 5 இன்ஜினியரிங் ஓரியன்டடாக படிச்சுட்டு போனால் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா AWSல பார்த்தா VPC, சப்நெட்டு, இன்டர்நெட் கேட்வே, NAT கேட்வே, இந்தமாரி ப்ராக்ரஸில் வரும். இதே Azure எடுத்துகிட்டா VNet, சேம் சப்நெட்டு, அங்கே ரவுட் டேபிள் இருக்கும். இந்தமாரி ஒவ்வொரு இன்ஜினியரிங்கை கவர் பண்ணிட்டு வந்தால் ஈஸி டு அப்ரோச்சபிளாக இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கில் என்னென்னா டாக்கர்னா என்னது? அதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு டெவாப்ஸ் 0 to ஹீரோன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டு எண்ட் டு எண்ட் இருக்குது, அதையும் கூட பாருங்கள். ஓகே, டாக்கர்னா என்ன? டாக்கர் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? டாக்கர் வந்தனால என்ன இஷ்யூஸ் சார்ட் அவுட் ஆச்சு? டாக்கர் ஏன் எந்தளவுக்கு க்ரோத் எஃபிஷியண்ட்டாக இருக்குது? இது குறிப்பிட்ட டைமில் மேஜர் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஓகே, அடுத்து 7th ஸ்கில் என்னென்னு பார்த்தா ஆன்சபிள் ஆர் செஃப் பப்பட். இது வந்து உங்களோட வாட் எவர். பட் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து ஆன்சபிள் கன்சிடர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன்னா இது வந்து புஷ் மெக்கானிசத்தில் இருக்கும். ஓகே, ஆன்சபிள் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து 8th ஸ்கில் பார்த்தா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் சொல்லலாம். கிட்டத்தட்ட இதுக்கு நிறைய நேம் சொல்லுவாங்க. CI/CD, பைப்லைன், வாட் எவர், ஜென்கின்ஸ்னு சொல்லலாம். ஓப்பன் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா GitHub யூஸ் பண்ணால் GitHub Actions, GitLab யூஸ் பண்ணால் GitLab பைப்லைன், Bitbucket யூஸ் பண்ணால் Bitbucket பைப்லைன், ஓனாக இன்டெகிரேட்டட் பைப்லைன் போகிறாங்க. பட் சிமிலர் ப்ராசஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் ஜென்கின்ஸ் கற்றுட்டா ஈஸி டு அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். வாட் எவர் ஜென்கின்ஸ்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, CIனா என்ன, ஃபஸ்ட்டு CDனா என்ன, இதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஜென்கின்ஸ்னா என்ன, அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி நம்ம போட்டு வச்சுருக்கோம். என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது 9th ஸ்கில் வந்து மோஸ்ட்டாக க்ளவுடு தெரிஞ்சவே உங்களுக்கு இந்த ஸ்கில் வந்து டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல வருவாங்க. டெராஃபார்ம்னா என்ன? மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ், அதாவது க்ளவுடுன்னு சூஸ் பண்ணிட்டு ஒரு MNC கம்பெனி வந்து டெராஃபார்ம் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. 99% ஆஃப் கம்பெனி வந்து டெராஃபார்ம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் ஸ்டேட் ஃபைல் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பாருங்கள். நம்மளும் ஒரு வீடியோ கிட்ட போட்டிருப்போம். ஸ்டேட் ஃபைல்னா என்ன, அது எதுக்கு டெராஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க, மற்ற கம்பெனிஸோட இந்த கம்பெனிஸில் என்ன பெனிஃபிட்டாக இருக்குது, இதை பற்றி டெராஃபார்மில் கோ த்ரூ பண்ணலாம். ஓகே, அடுத்தது 10th ஸ்கில் பார்த்தா கியூபர்நெட்டிஸ்னா என்ன? இது வந்து கொஞ்சம் வைடு கான்செப்ட்னு சொல்லலாம், சிம்பிளாக சொல்லலாம். ஓகே, இப்போ ஒரு டெவலப்பர் இருக்காங்கன்னா டெவலப்பருக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அந்தமாரி ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு கியூபர்நெட்டிஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. கியூபர்நெட்டிஸ்லேயே கொஞ்சம் அட்வான்ஸாக போனால் LM, அது வந்து கொஞ்சம் சார்ட் ஓரியன்டாக போகும். பட் கியூபர்நெட்டிஸ்னா என்ன, கிளஸ்டர்னா என்ன, நோட்னா என்ன, பாட்னா என்ன, டிப்ளாய்மெண்ட் என்ன, கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி 2 வீடியோ கிட்ட போட்டு வச்சுருப்போம், 2 hours கிட்ட. ஸோ அதையும் கூட கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓகே, லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஸ்கில்ஸ் பார்த்தா ப்ரோமோதியஸ் அண்ட் கிராஃபானா. இது கிட்டத்தட்ட SRE ரோல் மோஸ்ட்டாக டேக் ஓவர் பண்ணுவாங்க. சைட் ரிலேபிள் இன்ஜினியர்னு சொல்லலாம். ஓகே, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா ஒரு ப்ளீஸ் ஆகுனா அதோடைய மெட்ரிக்ஸ் எப்படி கலெக்ட் ஆகுது ப்ரோமோதியஸ் மூலிமா, அது எப்படி கிராஃபானாக்கு த்ரோ பண்ணுறோம், அது எப்படி ஒரு டேஷ்போர்டாக இருக்குது, அதுலேருந்து அலாட் எப்படி ஸ்லாக் ஆர் டீம்ஸுக்கு சென்ட் பண்ணுறோம், இதை பற்றி எண்ட் டு எண்ட் பார்க்குறதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி சேனலில் வந்து டெவாப்ஸ் ஃபுல் கோர்ஸ்னு போட்டிருக்கோம். பட் ஃபியூச்சர்லேயும் ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு பேக்கேஜை கொண்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே, டெவாப்ஸ் ரிலேட்டடாக, க்ளவுட் ரிலேட்டடாக, லினக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.